ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 1/1/2024 7/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவானும், விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கா, தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசி வரலும் இந்த வாரம் போகிறார். இந்த வாரத்தினுடைய கோல்சாரங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். அஷ்டகா அணு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களும் தேய்பிறை 8ஆம் நாள் 7, 8, 9 இந்த 3 நாட்களும், அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி அப்படின்ற இந்த 3 நாட்களில் 8ஆம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா. அன்றைக்கி ஸ்ரார்த்தம் பண்ணணும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு, அதாவது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு இதுவில் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனுஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத போட்டிருக்கும். அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க. இந்த வாரத்தில் ஏகாதசி வருது. ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் 7ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள். வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது. இது தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி. இந்த பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறதும், அதை தவிர எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும், ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், உடல்நலம் குன்றியவர்கள் இவாள்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு இந்த சுஜ்ஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும், அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும், அன்றைக்கி பெருமாளை போய் சேவிச்சுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் தீர்த்தத்தை சாப்பிட்ணும். அதாவது துவாதசி அன்றைக்கி தான் அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே. ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோம் வேணால் ஏகாதசியினுடைய விரதம் கலைஞ்சதாக கணக்கு. பொதுவாகவே ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சீனியர் சிட்டிசன்ஸு, அதை தவிர ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது. உடல்நிலை கருதி சில அவர்களெல்லாம் சின்ன குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம், கும்பம், மேஷம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன். அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும், அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 1/1/2024 7/1/2024 வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். 7.5 சனி நடந்துட்டுருக்கு, ஜென்ம சனியில் இருக்கீங்க.
இந்த வாரம் பார்த்தீங்களேயானால் கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பணத்தில் தட்டுப்பாடு இருக்காது. பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தான அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றிகரமான முடியக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சரி, ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு உடல் நல தொந்தரவுகள் வரும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகும். தனிமையாக இருக்க பார்ப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொதுமக்களோட ஜனரஞ்சகமாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. இப்போ செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள்லையும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்திற்கு கண்டிப்பாக ஜாதக பரிவர்த்தனையினால் நல்லபடியாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். 1/1/2024 7/1/2024 வரலும் உண்டான வாரத்தில் 2ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:15 மணி வரலும் சப்தமத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்குது. சிம்மமும் சுபப்படுறது, சிம்மாதிபதியும் சுபப்படக்கூடிய காலம் சமசப்தமத்தில். இதன் மூலியமாக பார்த்தோம்னா சனி சந்திர யோகம்னு சொல்லக்கூடிய புணர்ப்பு யோகம், புணர்ப்பு தோஷம்னு சொல்லக்கூடிய புணர்ப்பு தோஷம் ஏற்படுறது. அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானை சனி பகவான் பார்வையில் வர்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் 7ஆம் இடத்துல நடக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். நண்பர்கள் கூட பேசக்கூடியதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சந்திராஷ்டமத்தில் பெரிய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இது என்றைக்குன்னா 2ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:15 5ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தத்தில் எதுவும் கையெழுத்து போட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாமல் கிரெடிட் கார்டு ஓடிபி கொடுக்குறேன் அது மாதிரி ஏதாவது சொல்லி தேவையற்ற வேலைகளை பண்ணுறதுனால உங்களுக்கு லாஸ் அதிகமாக வரும். லூஸ் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். அது 5ஆம் தேதி கார்த்தாலிருந்து 7ஆம் தேதி மதியம் வரலும் இருக்கார். 9ஆம் இடத்துல 7ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடும். ஏன்னா குரு சந்திர யோகம் அமையிறது. கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். தொழிலில் அபரிமிதமான ஏகம். பார்ட்னர்ஷிப்பில் அதாவது உங்களுடைய ராசிக்கு அரசு இந்த மாதிரியான உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ப்ரமோஷன் கிடைச்சி ப்ரமோஷன் மூலியமாக வெளியூருக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ ஷிஃப்ட் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 10ஆம் இடத்துல போய் இருக்கார். 7ஆம் தேதி மதியம் 1:30 மணியிலிருந்து அவர் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பணம் முதலீடு செய்து போடக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்கள் அதாவது இந்த மைனிங் பண்ணுறவா, அதை தவிர இந்த ஸ்கூல் ஹெட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா, இந்த மாற்றுத்திறனாளிகள் இவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். துப்புரவு தொழிலாளிகளினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் இருக்கவா, அதை தவிர பொதுவாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸு, செக்யூரிட்டி கார்ட்ஸு இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நீங்கள் அவசியமாக பிரத்யங்கரா தேவியை போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.